உலக மக்கள் தொகை தினம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் ஜூலை 11ஆம் தேதி கொண்டாடப்படுது. இந்த நாள் 1989ஆம் ஆண்டுல ஐக்கிய நாடுகள் சபையோட வளர்ச்சி திட்டத்தால இது கொண்டாடப்படும் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டுச்சு. இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மக்கள் தொகை அதிகமாகிறதால என்ன மாதிரியான விளைவுகள் வரும் அப்படின்றத சொல்லக்கூடியதுதான் இந்த நாளை கொண்டாடுறதோட ஒரு முக்கியமான நோக்கமா கருதப்படுது. அது மட்டும் இல்லாம பாலின சமத்துவம், தாய் சேய் நலன், வறுமை ஒழிப்பு இப்படின்னு பல்வேறு முக்கியமான விஷயங்கள்லயும் கவனம் செலுத்தக்கூடியதா அமையுது. உலக மக்களுடைய தொகை தற்போதைய நிலைமையில பார்த்தோம் அப்படின்னா 8 பில்லியனை தாண்டி இருக்கு. இந்த 8 பில்லியன் வளர்ச்சி அப்படிங்கிறது பல்வேறு சவால்களை சந்திக்கக்கூடியதா அமைஞ்சிருக்கு. வளங்கள்ல பற்றாக்குறை, சுற்றுச்சூழல் பாதிப்பு, அது மட்டும் இல்லாம காலநிலை மாற்றம், நகரமயமாதல் அப்படின்னு பல்வேறு சவால்களை சந்திக்கக்கூடியதா அமையுது. இந்த உலக மக்கள் தொகை தினத்துல UNFPA அப்படிங்கிறது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அதாவது UNFPA அப்படிங்கிறது ஐக்கிய நாடுகள் சபையோட பாலியல் மற்றும் இனப்பெருக்க சுகாதார நிறுவனமாகும். இது 14 நாடுகள்ல மக்கள் தங்கள் விரும்பக்கூடிய குடும்பங்களை பெற்றிருக்கிறாங்களா அப்படிங்கறத கேட்டு ஒரு கணக்கெடுப்பை நடத்தி இருக்காங்க. அபாயகரமான அளவுல பெரியவர்களால தங்கள் கருவுறுதல் நோக்கங்களை நிறைவேற்ற முடியாமல் உள்ளது என்பதை நாங்கள் கண்டறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனப்பெருக்க வயதுடைய பெரியவர்கள்ல கிட்டத்தட்ட 20% தங்களுக்கு விரும்பிய குடும்பங்கள் கிடைக்காது என்று நம்புகிறதாவும் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா, மக்கள் தொகையோட நிலைத்தன்மை பற்றி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஏற்படுத்துறது, அது மட்டும் இல்லாம நிலையான வளர்ச்சி இலக்குகள் நோக்கி முன்னேறது, இனப்பெருக்க உரிமைகளை பற்றின கல்வி அறிவை கொடுக்கிறது, பாலின சமத்துவம், காலநிலை மாற்றம் இப்படின்னு எல்லா விஷயங்களையும் மக்கள் மத்தியில விழிப்புணர்வா கொண்டு போகணுங்கிறதான் இவங்களுடைய எதிர்கால திட்டமா வச்சிருக்காங்க. இன்றைய தினம் கூட உலகம் முழுவதும் கல்வியாளர்கள், சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் சாதாரண மக்கள் ஒன்றிணைந்து மனித வளர்ச்சி குறித்தும் நல்வாழ்வுக்கான பயணத்திலையும் தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க.